ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணியெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறையவே அணைகள் இருக்குது. அதில் வந்து மழை காலங்களில் தண்ணி சேமித்து வைப்பாங்க, வச்சுக்கிட்டு வெயில் காலங்களில் கொஞ்சம் திறந்து விடுவாங்க. இப்போ வந்து ரொம்ப வெயில் அடிக்குது, வெயில் காலம் தான். இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப வெயிலாக இருக்குது. இப்போ என்னென்னா திறந்து விட்ருக்காங்க. தண்ணி திறந்து விடும்போது ஆறு வழியாக வந்து அதில் சின்ன சின்ன ஓவர்ஃப்ளோ கொடுத்துருப்பாங்க. அந்த ஓவர்ஃப்ளோ ஆகி குளங்களுக்கு போகும். குளங்களுக்கு போகிற வழியிலேயே சின்ன சின்ன விவசாய நிலங்களெல்லாம் இருக்கும். அதிலெல்லாம் போய் விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா குளங்களும் நிறையும். நான் இதில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி சொன்னாங்க, முன்னாடியெல்லாம் அவங்க கஞ்சி வைக்கிறதுக்கு இதில் சின்ன சின்ன ஊற்றுகள் வருது பாருங்கள், இந்த ஊற்றில் இருந்தால் தண்ணியெல்லாம் அவங்க பிடிச்சி கஞ்சி வைப்பாங்களாம். கஞ்சி அப்படின்னா என்னென்னா, அவங்க சோறு வைக்கிறது தான் கஞ்சின்னு சொல்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் வயசானவங்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மழைக்காலங்களில் அவங்க சேமித்து வச்ச தண்ணியை மழை இல்லாத காலங்களில் அவங்க திறந்து விடுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது விவசாயிகளுக்கு. அதனால் விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இந்த தண்ணியெல்லாம் இவ்வளோ அழகாக வர்றதுக்கு காரணம் ஆயிரக்கணக்கான உழைப்பாளிகளோட உழைப்பு தான் இதுக்கு பின்னாடி இருக்குது.